இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால ஆடிக்கூழ் நான் வந்து சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதால எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஆடி 4வது வாரமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வந்து கோயிலில் கூட அப்போ தான் விசேஷமாக இருக்குன்றதால நான் வந்து பூஜை ரூமெல்லாம் வந்து இருந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு பானையும் கோவிலுக்கு ஒரு பானையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு எல்லோரும் வந்து ரெடி ஆனாங்க. எங்கள் அக்கா பொண்ணும் ரெடி ஆகிட்டு இருந்தா. இப்போ பசங்களுக்குலாம் வந்து ஃபோன் வச்சா தான் எல்லாமே பண்ணுறதால எங்கள் அக்கா பொண்ணு அப்படி தான் பழகிட்டா. ஃபோன் வச்சிருந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா எங்கள் அக்கா. அதே போல் சாமிக்கு வந்து நல்லா கூழ் கரைச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு படையல் போட்டு நாங்கள் வச்சிட்டோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கும்பம் போட்ட பிறகு தான் எங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதனால் வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதே போல் கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க கோவிலுக்கு. அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பூஜை பண்ணிட்டாங்க கோயிலில். அதே போல் கோயிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. கோவில்லையே வந்து கூழெல்லாம் வந்து காய்ச்சி அவங்களே வந்து சாமிக்கு படையல் போட்டு அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து மதியம் பொங்கல். சாமிக்கு எப்போவுமே வந்து மதியம் பொங்கல் வைப்பாங்க கூழ் ஊற்றிட்ட பிறகு. அதனால் வந்து மதியம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சுட்டு அதே போல் நைட்டு வந்து கும்பம் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அது வந்து கொழுக்கட்டை, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு அதுபோல் நான்வெஜ் வச்சு ஒரு கும்பம் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க சாமிக்கு நைட்டு. அதுபோல் வந்து அந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவிலில். நாங்கள் அந்த பக்கம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். பொங்கல் வச்சுட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். தீபார்த்தனை காட்டிட்டு நாங்களே பூஜை பண்ணிட்டோம். ஒருத்தராக நாங்களே பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பொங்கல் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து கிளம்பிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாய்.